அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கான அதிபதிங்க. அதே நேரத்துல இந்த நிர்வாகத் திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்களை தரக்கூடியவர் இந்த சூரியன். அடுத்ததா இந்த புதன் பகவான் ஒருவருக்கு கல்வியையும் புத்தியையும் வித்தையையும் தரக்கூடியவர். உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் வீட்டிற்கான அதிபதி. ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் இந்த புதன் ஆதித்ய யோக காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சனி பகவானை அதிபதியாக கொண்டவர் இந்த மகர ராசி அன்பர்கள். செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடிய இந்த சனி. நம்ம நல்லது பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், கெடுதலை பண்ணால் கட்டாயம் கெட்டது மட்டும்தான் நடக்குங்க. ஸோ அந்த விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர் இந்த மகர ராசிக்காரர். எல்லளவும் யாருக்கும் துரோகம் செஞ்சது இல்லைங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி கெடுதல் பண்ணுறாங்க? இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு முயற்சி என்னுடைய சொந்த உழைப்பால் மட்டுமே உருவாக்குனது. யாருடைய தெய்வம் என்னைக்கு நான் எதிர்பார்த்ததில்லை, யாருக்கிட்டையுமே எந்த ஒரு உதவியும் கேட்டதில்லை. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு தான் பழக்கமே தவிர யாரையும் கெடுத்ததில்லை. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் மற்றவங்க கெடுதல் மட்டுமே பண்ணுறாங்க? நான் யாருக்கிட்டையும் எந்த உதவியும் கேட்டதே கிடையாதுங்க. எனக்கு நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட எனக்கு எல்லாருமே எதிரிகளாக மட்டும்தான் இருக்காங்க. எனக்கு தேவையில்லாத பகைகள் அப்படிங்கிறது உருவாகுது. நல்லது யாருமே பண்ணுறதில்ல, கெடுதல் தான் பண்ணுறாங்க. வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சொந்த பந்தங்கள், சொந்த உடன் பங்காளிகள் மூலமாக, அண்ணன் தம்பிகள் மூலமாகவோ நிறைய சட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறது சந்திச்சுட்டுங்க. இந்த நிலைகள்லாம் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த புதன் ஆதித்ய காலகட்டங்களில் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக விலகும். ஏன்னா வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத எதிர்ப்புகள், பகைகள் அப்படிங்கிறது உருவாயிடுச்சுங்க. என் கூட வேலை செய்கிறவங்களே எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் துரோகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. என்னுடைய உயர் அதிகாரிகள் கூட எனக்கு பிடிக்காத சில டிபார்ட்மெண்ட்டில் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கும் அந்த வேலைக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த மாதிரி சில விஷயங்களை என்னை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய சொல்கிறதுனால இந்த வேலையில் இருக்கவே எனக்கு பிடிக்கலைங்க. இந்த வேலையை விட்டுட்டு வெளியே வந்து சொந்தமாக நானே தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டேன். இல்லை இந்த வேலையில் இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கில் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்குங்க. உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களால வந்துட்டு இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ என்னென்னா, யார் மூலமாக உங்களுக்கு இடையூறு வந்துட்டு இருந்தது, உங்களோட கூட இருக்கிறவங்க, உங்களுடைய உயர் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்துலேருந்து நீங்களே உங்களுக்கு விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய அடையாளங்கள், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகணும்னு நினச்சப்ப எங்கே பார்த்துட்டு இருந்த பொறுப்போட அடுத்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இதை விட நான் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுன்னா நான் நல்ல நிலையில் இருப்பேன். என்னுடைய நிதி தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்குவேங்க. இப்போ கட்டிகிட்டு இருக்கிற இஎம்ஐ பிரச்சனைலாம் தீர்ந்துடும். கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்து வச்சா என்னுடைய வாழ்க்கை தரம் மாறும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்குங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த தொழிலாக இருந்தாலும் சொந்தமாக தான் செய்யணுங்க. அடுத்தவங்களுக்கு என்றைக்குமே அடிமையாக இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு பாலிசி வச்சுருப்பீங்க. அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு யோகம். எத்தனை நாளைக்கு அடுத்தவங்ககிட்ட வந்து கை கட்டி வேலை பார்க்குறது, நமக்குன்னு ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது என்னால் முடியவே இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் தான் வந்துட்டு முழுசாக ஓனருங்க. அதே நேரத்தில் அந்த பிஸ்னஸ் நீங்கள் தான் கிங் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. பிஸ்னஸில் இது வரைக்கும் இருந்த லாஸை ரெக்கவர் பண்ணுவீங்க, ப்ராஃபிட்டை கொண்டு வருவீங்க. புதுசாக இது வரைக்கும் பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே விலைக்கு விட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக வந்துட்டு உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் போது இதனால் லாபம் பன்மடங்காக உயருங்க. நீங்கள் போட்ட முதலீடுகள் உங்களுக்கு இரட்டிப்பாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் வந்து வெளியூரோ அல்லது வெளிநாடு வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. நிறைய விஷயத்தை மாற்றம் பண்ணுவீங்க. உங்கள் பிஸ்னஸில் வந்து
வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணணும், இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும், இல்லை அடிஷ்னலாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். யாரெல்லாம் இடையூறுகளாக இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் விளக்குவீங்க. உங்களுடைய நஷ்டத்துக்கு காரணம் என்ன, உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சு அதை சரி செய்வதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது. கல்யாணம் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்கிறதுக்குள்ளேயே சொந்தங்கள் மூலமாவோ, சுத்தி இருக்கிறவங்க மூலமாவோ, பங்காளிகள் மூலமா ஏதாவது ஒரு விதத்தில நமக்கு நடக்கக்கூடிய சுப காரியங்கள தடுத்து தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, இதனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு தெரியலைங்க. எனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா, அவங்களுக்கு எங்கேருந்து தான் வந்து அந்த ஆதங்கம் வருதோ தெரியல. எனக்கு வரக்கூடிய வரன்கள ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி தட்டி கழிச்சு போயிட்டுருக்காங்க. திருமண லெவலுக்கு போன கல்யாணம் கூட நிக்கிற மாரி சில சூழ்நிலைகள். எல்லாருமே எனக்கு கெடுதல்ல, இடையூறுகளா இருந்து எனக்கு வந்து கெட்டத செய்யணும் அப்படின்னு நெனச்சு, எனக்குன்னு நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்த எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துற மாரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்குங்க. இந்த நிலை எப்பதான் மாறும்? எனக்குன்னு திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் உருவாகாது. ஏன்னா, எல்லாத்தையுமே நானா உருவாக்குனேன். இன்னைக்கு வந்து வீடு, நிலம், தோட்டம், துறவு எல்லாத்தையும் உருவாக்குனேன். எனக்குன்னு ஒரு சொந்த வேலை, சொந்தமா ஒரு தொழில் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் உருவாக்குனேங்க. ஆனா, அந்த திருமணத்தோட விஷயம் மட்டும் நான் நெனச்சபடி எதுவுமே நடக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கட்டாயமா கூடிய சீக்கிரத்தில உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்குங்க. குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஏன்னா, அந்த குழந்தை இல்லாததுனால தான் இன்னைக்கு சொந்த குடும்பத்திலேயே இன்னைக்கு வந்து எதிரியா பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. கணவரே என்ன பார்த்து குறை சொல்றதோ, இல்ல மனைவி கணவன பார்த்து குறை சொல்றதோ, இல்ல அப்பா, அம்மாவும் சரி, மாமனார், மாமியார் மூலமாவும் சரி, நாத்தனார் மூலமாவோ அல்லது ஏதாவது ஒருத்தர் வந்து நம்மள வந்து குத்தி காட்டுற மாரி ஒரு சூழ்நிலை. வெளிய ஃபங்ஷனுக்கே என்னால போக முடியலைங்க. யாருமே என்ன வந்து இப்பலாம் முன்ன மாரி இன்வைட் பண்றதே இல்ல. ஏன்னா, இது ஒரு பெரிய குறையாவே நெனச்சுட்டு இருக்காங்க. நானும் பார்க்காத ஹாஸ்பிட்டல்ல, போகாத கோயில்ல நெறைய பார்த்துட்டேங்க. அந்த நிலைகள்லாம் எப்பதான் மாறும்? எனக்குன்னு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படாதான்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. யார் முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு வாழ்ந்தீங்களோ, அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். கூடிய சீக்கிரத்தில உங்களுக்கு குடும்பத்தில ஒரு நல்ல குதூகலமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், காரணமே இல்லாத சில நபர்களுடைய தலையீடுகள், அடுத்தவங்களுடைய பேச்சு கேட்டு எங்களுடைய நிம்மதிய நாங்களே கெடுத்துட்டோம். இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே நெறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில வாழ்றோம். ஒரே வீட்ல இருக்கிறோம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல. டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் சில பேர் டிவோர்ஸே பண்ணியாச்சு. அடுத்த லைஃப்க்குள்ள என்ட்ரி ஆகணும்னு நெனச்சா, வாங்குன அடியே பெரிய அளவுல இருக்குது. மறுபடியும் ஒரு லைஃப்க்குள்ள போய் அதுவும் பிரச்சனையாயி, அதையும் நம்ம வந்து சரி பண்ண முடியாதா? மீண்டு வரவே முடியாதுங்கிற அளவுக்கு பயம் எடுத்துருச்சுங்க. நம்ம ஒரு லைஃப்க்குள்ள இருந்தோம். அந்த லைஃப் விட்டு வெளிய வந்துட்டோம். இன்னைக்கு நம்மள தேடி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒண்ணு வந்தது. அதுவுமே இன்னைக்கு காரணம் இல்லாம எல்லா பழியும் தூக்கி என் மேல போட்டுட்டு, இன்னைக்கு நான் தான் அதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி எனக்கு மிகப்பெரிய தண்டனை குடுத்து, என்ன விட்டு விலகி போற மாரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. லவ் பண்ணிட்டு இருந்தோம். எப்படியாவது மேரேஜ் வரைக்கும் கொண்டு போலான்னு சொல்லிட்டு, திருமண லெவல்ல போற டைம்ல எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து, இன்னைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், இந்த லவ் அப்படிங்கிறதே வேணாம், நமக்குள்ள கல்யாணமே வேணாம்னு சொல்லி இன்னைக்கு அதையும் விட்டு போற மாரி சூழ்நிலைகள். ஸோ இந்த மாரி ஒரு லைஃப் அப்படிங்கிறதே வந்து முழுமை பெறாத ஒரு வாழ்க்கையாவே இருக்கு. நான் நெனச்சபடி எதுவுமே எனக்கு அமைஞ்சதில்ல. நானா வந்து ஒண்ணு உருவாக்கணும்னு நெனச்சேன். அதுதான் நடக்கல. என்ன தேடி வரதாவது இன்னைக்கு நல்லபடியா இருக்குமான்னு சொல்லி யோசிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி 2 பேத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள முழுமையா விளக்குவீங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீந்தி, கல்யாண லெவலுக்கு வந்து பர்மிஷன் வாங்குற அளவுக்கு போகுங்க. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது விட்டு போனவங்க கூட உங்கள தேடி வருவாங்க. வேண்டான்னு சொல்லி விலகி விட்டுட்டு போனவங்க கூட உங்கள தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அடுத்ததா ஒரு லைஃப்குள்ள இருந்து வெளிய வந்துட்டு அடுத்த லைஃப்ப தேடி போறோம். அது நல்லபடியா இருக்குமாங்கிற குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள் உங்களுக்கு முழுமையாக விலகி, அந்த லைஃப்ப நல்லபடியா கொண்டு போறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. வீடு கட்டணும், சொந்தமா இடம் வாங்கணும் அப்படிங்கிற யோகங்கள் இந்த காலகட்டங்கள்ல ஈடேறுங்க. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களால் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பங்காளிகள் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகுங்க. நீங்க யோசிச்ச மாரி அந்த சொத்துக்கள் உங்க கைக்கு வந்ததுன்னா, அந்த இடத்துல சொந்தமா ஒரு வீடு கட்டலாம். அந்த இடத்துல வந்து நமக்குன்னு தேவையான விஷயத்த உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். தகப்பன் வழி சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேருங்க. இதனால நீண்ட நாட்கள் ஆசை நிறைவேறும். உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கிடைக்கும். இல்ல சொந்தமா இடம் கிடைக்கும். பழைய சொத்துக்கள் விற்பனை செய்றதுனால உங்களுக்குன்னு வண்டி, வாகனங்கள உருவாக்கக்கூடிய யோகம், நின்னு போன வீட்டு வேலைய தொடர்ந்து செஞ்சு முடிச்சு, அந்த வீட்ல குடியேறுவதற்கான யோகங்கள் இந்த காலத்துல பிறக்குங்க. ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்கள விட்டு விலகும். அதுக்குண்டான மருத்துவ முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. கல்வியிலிருந்து வந்த மந்த நிலைகள் அகலும். கல்வி ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஞாபக மறதிகள் அகன்று,
நீங்கள் ஆசைப்பட்ட துறையில் தேர்வு செஞ்சு அதில் போய் படிப்பதற்குண்டான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் பிறக்குங்க. ஸோ கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட துறையிலேயே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இது வரைக்கும் நிறைய ஞாபக மறதி இருக்கும். இதை வந்து படித்து முடிச்சிருமா, இது வந்து நம்ம கை கிடைச்சிருமா அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். அந்த குழப்பங்கள் உங்களை விட்டு முழுமையாக விலக போகுதுங்க. கல்வியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு அதுலேயே வந்து வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் இருக்கும். அரசு தேர்வுக்காக வந்து அதாவது அரசு வேலைக்காக வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு யோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். சக்ஸஸான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மார்க் அப்படிங்கிறது கிடைச்சி நீங்கள் அதே துறையில் அந்த அரசு துறையில் வேலை கிடைப்பதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்குங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த கடனால் நான் பட்ட அவமானங்களும் வலிகளும் வேதனைகளும் ரொம்ப ஏராளங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் இன்றைக்கி நான் வந்து அதில் சிரமப்பட்டுட்டு இருக்கிறேன். ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க அந்த பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. நான் இன்றைக்கி எந்த நிலையில் இருக்கிறேன், வாங்குகிற சம்பளம் மொத்தமாக வருமானம் சம்பாதிக்கிறது மொத்தமாக வட்டி கட்டுறதுக்கே எனக்கு சரியாக போயிடுதுங்க. அதனால் மன உளைச்சலுக்கு ஆகிட்டு இந்த கடனை எப்போ தான் அடைப்போம், எனக்குன்னு வர வேண்டிய தொகைகள் வந்துச்சுன்னா இந்த கடனை மொத்தத்தையும் அடைச்சிட்டு இன்றைக்கி நான் நிம்மதியாக வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி எடுக்கிறேன். அது எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கூடிய விரைவில் சில வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், ஜாமீன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தீர்ப்பு வந்து உங்களுக்கு ஃபேவரான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். பழைய கடனை அடைப்பீங்க. கண்டிப்பாக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு உண்டான முயற்சிகள் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் கைக்கு வந்து சேர்றதுனால பழைய பாக்கிகள் மொத்தமாகவே நீங்கள் அடைச்சிருவீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகள், கிரகங்களுடைய அடைவுகள் எல்லாத்தையுமே முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது ஒரு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்கனாலும் சரி, டைம் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னாலும் சரி, தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.